பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே உங்களை எல்லாரும் இந்த எழும்பேன் புயலுக்கு மேல் செய்திகளுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நமக்கு ரீடிங் பேசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம். இதிலேருந்து ஒரு ரீடிங் பேசேஜ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் படிக்கிறேன் உங்களுக்கு. No one lights a lamp and hides it in a jar or puts it under a bed. Instead, he puts it on a stand so that those who come in can see the light. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு பெரிய சத்தியத்தை சொல்கிறார். விளக்கு, ரைட், அந்த விளக்கில் இருக்கும் ஒளி, இந்த ரெண்டு காரியத்தை வைத்து தான் செய்தியை சொல்கிறார். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ரைட்டா? அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு பொருத்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்பதுதான் அதற்கு பொருள். வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்ன? எங்கேயெல்லாம் வெளிச்சம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இருள் நீங்குகிறது. எங்கேயெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கெல்லாம் தீமை, இருள், பாவம், வியாதிகள், சாபங்கள் இதெல்லாம் இருக்காது. அப்போ எங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அப்படின்னா, உங்களுக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னா, நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் இருள் இருக்காது, பயம் இருக்காது, வியாதிகள் இருக்காது, சாபங்கள் இருக்காது. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்கிறார். இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு விளக்கு இருக்குது, ரைட்டா? ஒரு விளக்குக்கு மதிப்பே என்ன பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வெளிச்சம் தான். A lamp is significant and important only when it is lit, only when it has light. A lamp is useless if it does not have light. அப்போ பாருங்கள், விளக்காய் கர்த்தருக்காக நான் இருக்கிறேன். வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் விளக்கே பிரயோஜனம் இல்லை. நான் கர்த்தருக்காக ஒரு விளக்காய் இருக்கிறேன். எனக்குள்ளே ஒளி இருக்கிறது. எப்படி இருக்கும்? உனக்குள்ளே கிறிஸ்து இருந்தால்தான் அந்த ஒளி இருக்கும். உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் அந்த ஒளி இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால்தான் அந்த ரெண்டு வசனங்களும் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு. எதுக்காக சொன்ன அப்படின்னா, விளக்குக்கு மதிப்பே அதில் இருக்கும் வெளிச்சம் தான். அப்போது நம்ம வாழ்க்கையில் நாம் விளக்காய் இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. நமக்குள்ளே வெளிச்சம் இருக்க வேண்டும், நமக்குள்ளே ஒளி இருக்க வேண்டும், நமக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். அவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, நம்மை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் வித்தியாசத்தை பார்க்குறதில்ல. They don't see us as a witness, they see as a normal person. நம்மை பார்க்கும்போதெல்லாம் சாதாரணமாக அவர்களுடன் ஒரு பர்சனாக பார்க்குறாங்க. They don't see any difference between them and us. நமக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் பார்ப்பதில்லை. நல்லது தானங்க, வித்தியாசம்லாம் பழகிறாங்க அப்படின்னு சொல்வீங்க. இட் இஸ் ராங். உலகம் அதை தான் சொல்லும். உலகம் என்ன சொல்லணும்னா, வித்தியாசம்லாம் பழகிறாங்க, வித்தியாசம்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு மிக்ஸ்டாக ஒன்றா இருக்கிறாங்க. இது நல்லது தானங்க. இட் இஸ் ராங். இட் இஸ் நாட் கிரைஸ்ட் வே. கிறிஸ்துவ வழி. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றால் இதை உங்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள் என்றால் உங்களை இந்த உலகம் வெறுக்கும். இருள் வெளிச்சத்தை வெறுக்கும். The darkness hates light because when light comes, darkness disappears. Darkness disappears. ஒரு ஊரில் இருள்
எல்லா நாளும் இருக்குமா, 24/7 இருக்குமா, எப்பவுமே இருள் இருக்குமா, டார்க்னஸ் எப்பவுமே இருக்குமா. அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, காலகாலத்துக்கு இருந்துன்னே இருக்குமா. எவ்ரி சீசன் எப்பவுமே இருட்டாகவே இருக்குமா. இந்த செய்தியை கேட்ட உடனே வெளிச்சம் என்ன பண்ணுது அப்படின்னா, சரி ரைட்டு, அப்படி என்ன ஏரியா அது, நான் போய் பார்க்குறேன், நான் அந்த இருளை போய் சந்திக்கணும், நான் பார்க்கணும், ஐ வாண்ட் டு கோ அண்ட் see that darkness அப்படின்னு சொல்லிட்டு லைட் என்ன பண்ணிச்சான், அந்த ஊருக்கு போச்சான். வெளிச்சம் அந்த ஊருக்கு போச்சான். அந்த ஊருக்கு போய் அது தேடுதான், எங்கே டார்க்னஸை காணோம், எங்கே டார்க்னஸை காணோம், எங்கே இருளை காணோன்னு தேடுதான். தெரியலையா? உங்களுக்கு புரியுதுங்களா? அது தேடினா கிடைக்காது. ஏனென்றால் வெளிச்சம் இருக்கும் இடத்தில் இருளுக்கு வேலையே இல்லை. இதில் செய்தி என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கிறது. அவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்றால் உனக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கும். இருள் உன்னை வெறுக்கும், உலகம் உன்னை வெறுக்கும். உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தெரியும். அவங்க சொல்லுவாங்க, இமீடியட்டாக உன்னை பார்த்தவொன்னே சொல்லுவாங்க, there is something different in you. If somebody or anybody doesn't say anything about you and say you are normal person, then something is wrong with you. ஏன் அப்படின்னா, there should be a difference. There should be a difference because you are Christ bearer. You are a light bearer. நீங்கள் வெளிச்சத்தை ஏந்தி கொண்டிருக்கும் விளக்காய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே வித்தியாசம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது, ஆஹா, ஏதோ ஒரு வித்தியாசம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது என்ன சொல்லணும். அதே தான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெளிச்சத்தை யாராவது ஒரு விளக்கில் வெளிச்சம் வந்த பிறகு அதை எடுத்துன்னு போய் பெட்டுக்கடியிலையோ இல்லை ஒரு கூடை போட்டு மூடியோ வைப்பார்களா? நம்ம அதை தான் செய்கிறோம். என்ன சொல்கிறீங்க? நாங்கள் என்ன செய்கிறோம்? நீங்கள் இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருக்கணும். wherever you are, you should show a light to others. You should show light to others. You are a witness for Christ. அப்போ wherever you are, right? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களை மறைத்து கொள்வார்கள், அவர்கள் சாட்சிகளை மறைத்து கொள்வார்கள். எல்லாரோடையும் பொதுவாக கலந்து இருக்கணும்னு யோசிப்பாங்க, நியூட்ரலாக இருக்கணும்னு யோசிப்பாங்க, எல்லாரோடும் கலந்து இருக்கணும்னு யோசிப்பாங்க. யூ கேனாட் லிவ் அ நியூட்ரல் லைஃப் இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன். ஒரு கடவுளை, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா நியூட்ரலான வாழ்க்கையே வாழ முடியாது. ஒன்று அந்த பக்கம் உலகத்து பக்கம், ஒன்று இந்த பக்கம் கடவுளுக்காக. நியூட்ரலாக நான் ரெண்டுத்தையும் பிடிச்சின்னு நடப்பேன், எனக்கு கடவுளும் வேணும் உலகமும் வேணும் அப்படின்னு நடந்தீங்கன்னா முடியாது. ஏனென்றால் கடவுள் தெளிவாக சொல்லிச்சாரு, நீ ஒரு விளக்கு, உனக்குள்ளே ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய், அடுத்தது உள்ள வரவங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கணும். நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கணும். அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறோமா? நம்ம மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கிறோமா? நம்ம மூலமாக மற்றவர்களுக்கு வெளிச்சம் பரவுதா? அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானே ஒளியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். நானே, ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், நானே இந்த உலகத்திற்கு ஒளியுமாக இருக்கிறேன். என்னுடைய ஒளி உனக்குள்ளே இருக்குது அப்படின்னா, கரெக்டாக இல்லையா? என்னுடைய ஒளி உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் சொல்கிறார். அந்த வெளிச்சத்தை நீங்கள் போய் கட்டிலுக்கடியில் அங்கே இங்கே மறைச்சி வைக்காதீங்க. அந்த ஒளி வெளியே தெரிய வேண்டும். யூ ஷுட் பி ப்ரவுட் தட் யூ ஆர் அ கிரைஸ்ட் பிலீவர். நீங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கணும். ஏனென்றால் நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் என்று பெருமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்காதீங்க. ரைட், இந்த 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 பீப்புளுக்கு முன்னாடி, இந்த டீமுக்கு முன்னாடி நம்ம ரொம்பலாம் கிறிஸ்தவர்கள் மாதிரி நடந்துக்கக்கூடாது, அவசியம் இல்லை.
யூ ஆர் ஆல்வேஸ் அ கிறிஸ்டியன், யூ ஆர் ஆல்வேஸ் அ கிரைஸ்ட் பிலீவர். நீங்கள் ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி எப்பொழுதும் ஒளியாக தான் இருக்கும். அதுக்கு பர்பஸே அதுதான். அந்த ஒளியை மறைத்து வைக்க முடியாது. ஒளி எப்பொழுதும் ஒளியாக தான் இருக்கும். அதுதான் அதோடைய கேரக்டர். நீங்கள் மறைச்சி வைக்க முடியாது, கூடாது. அப்போ இன்றைக்கி நம் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லும் காரியம் என்ன? நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். உங்கள் ஒளி எடுத்துன்னு போய் கீழே எங்கேயோ மறைச்சி வச்சிடாதீங்க. ரைட். ஆண்டவர் இந்த வசனங்களில் கடைசியாக சொல்கிறது ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிறதை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் இருக்கிறதும் எடுத்து கொள்ளப்படும் என்று. ரைட். இஃப் யூ ஹாவ் லைட், ஸ்ப்ரெட் த லைட். இருள் இருக்கும் இடங்களெல்லாம் வெளிச்சமாய் நீங்கள் மாறுங்கள். அங்கெல்லாம் சாட்சியாக இருங்கள், கர்த்தருக்காக இருங்கள். ஆனால் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், ஆனால் எந்த பயனுமே இல்லை, அந்த விளக்கு மூலமாக எந்த பயனுமே இல்லை அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் இருக்கிற வெளிச்சத்தையும் நான் எடுத்துருவேன்றார். என்னத்துக்கு அந்த வெளிச்சம்? யாருக்குமே பிரயோஜனப்படாத விளக்கு எதுக்குன்னு கேட்குறார். எதுக்கு அந்த விளக்கு? அந்த விளக்கு அவசியம் இல்லை என்றார். 10 பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சாட்சிகளாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். உங்கள் வெளிச்சத்தை, உங்கள் விசுவாசத்தை, உங்கள் அடையாளத்தை நீங்கள் மறைக்காதீர்கள். நீங்கள் கர்த்தருக்காக ஒரு தைரியமாக, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும் நபர்களாக வாழுங்கள். ஹல்லேலூயா. நாளில் கூட இதுதான் செய்தி. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. இந்த 18ஆம் வசனத்தில், therefore consider carefully how you listen, whoever has will be given more. பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, யாரெல்லாம் ஒளியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். Whoever does not have, even what he thinks he has will be taken away from him. யாரெல்லாம் வெளிச்சமாக இல்லையோ, யாரெல்லாம் ஒளி கொடுக்கலையோ அவங்க யோசிக்கலாம், நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாய் ஒரு நாள் இருப்பேன் என்று யோசித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, பிரயோஜனமில்லாத விளக்கு எதற்கு? இருக்கிறதும் எடுக்கப்படும் என்கிறார். ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன். இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன், இஃப் யூ ஆர் அ பிலீவர் ஆஃப் கிரைஸ்ட், நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நபராய் இருக்கிறீர்கள் என்றால் இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று நீங்கள் தெளிவாக எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகத்திற்கு வெளிச்சமாய் இருங்கள். கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு வெளிச்சம். அவர் மூலமாக, அவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருப்பீர்கள், ஒரு ஒளியாக இருப்பீர்கள், ஒரு சாட்சியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி. அப்பா தேவரீர், நீர் எங்களை வழிநடத்தி பலப்படுத்துவதற்காக நன்றி. உடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க நீர் கிருபைத்தாங்க. தேவரீர், எங்கள் சாட்சிகளை, எங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை, எங்கள் ஐடென்டிட்டியை நாங்கள் மறைத்து வைத்து அப்படி வாழக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் தைரியமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் கிறிஸ்துவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க அப்பா. நீரே எங்களுக்குள்ள ஒளியாக இருங்க. அந்த ஒளி வெளியே எல்லாருக்கும் தெரியட்டும் ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்தும் ஜெபத்தை மீட்பர் ரட்சகர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.